அடுத்த கேள்விங்க. அப்படியே படிச்ச கேள்வி. வருகின்ற எண்ணங்கள் அகமா புறமா என்று பிடித்து புத்தி கவனத்திற்கு கொண்டு வருகிறது. போக போக புத்தி புறத்தை சேர்ந்த எண்ணம் மட்டுமே நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. இது சரியான இயக்கமா அப்படின்னு கேட்குது. அதான் புத்தி வந்து புறத்துக்கு உள்ளதான் எடுக்கணும். அப்படி அப்படி எடுக்க பழகிட்டுன்னு சொன்னா சரியான இயக்கம். அதாவது எப்பவுமே நமக்கு செலக்ட் பண்ணதுன்னு சொன்னாலே புத்தி செலக்ட் பண்றதே வந்து புறத்துக்காக தான் செலக்ட் பண்ணணும், அகத்துக்காக செலக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம கற்றுக்கிட்ட பாடம். அப்போ அது வந்து அப்படி செயல்பட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக தான் செயல்படுது. அடுத்த கேள்விங்க. ஐயா, கடவுள் நம்பிக்கையாலும் மூட நம்பிக்கையாலும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் நான் தெரியாமல் சிறு தவறு செய்தாலும் இது கடவுளுக்கு ஆகாது என்று சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடுகிறார்கள். நீங்க தேனிசாமியே பின்பற்ற வேண்டியதுதான். தேனிசாமி என்ன, நானே கடவுள், கடவுளுக்காக நானே கடவுள், எந்த கடவுளுக்கு அப்பாடுறது கடவுளே நான் தான் நான் சொல்லிட்டு போய். ஐயா, அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் தரீங்களா ஐயா? இது இந்த கேள்வியோட ரிலேட்டட் கேள்விங்க. இப்போ நம்ம புற உலகத்துலீங்க சில பேர்ல சொல்றாங்க, நீ காலையில இப்படித்தான் எந்திரிக்கணும், இந்த சைடு பக்கம் எந்திரிக்கணும், உட்கார்றப்ப இப்படித்தான் உட்காரணும், நீ வீட்டு வந்து கிழக்காலதான் வாசல் இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ விஷயம் சொல்றாங்க. அப்புறமும் ஒரு வாழ்க்கையில ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா, நீ அன்னைக்கு வந்து கிழக்கால நோக்கி நீ உட்கார்ல, அதனால உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்க அப்படி நீ சாமி குத்தம் ஆயிடுச்சு நீ இப்படி பண்ணதுனால, நீ வந்து வெள்ளிக்கிழமை நகத்தை வெட்டிட்ட, அதனால வந்து உனக்கு சாமி தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம உறவினர்களெல்லாம் வந்து நம்ம மேல சொல்றப்பங்கயா, இப்ப நம்ம குடும்பமுமே வருத்தப்படுறாங்கய்யா. நம்ம மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் அந்த வேறவங்க சொல்றதை கேட்டா, இந்த நகத்தை நம்ம காலையில ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வெட்டினதுனால இப்படி ஆயிடுச்சு, அப்படி நம்ம அந்த சாமிக்கு பூஜை பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளையும் வருத்தப்பட வச்சு நம்ம கூட இருக்கிற நம்ம குடும்பத்தையும் வருத்தப்பட வைக்கிறாங்கய்யா. அதுக்கு நாம என்ன பண்றதுங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு கேள்வி வருது. அதுக்குன்னு தனியா ஒரு சட்டத்தை பாவம் வேண்டியது. இது யாரையும் வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு சொல்லி இல்ல, அது அப்படிதான் நடக்குது. நம்ம அதை மைண்ட் பண்ணாம விட்டுற வேண்டியது, அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம அதை எடுத்தா காயப்படுத்ததான் செய்யாது. தேவையில்லாம நம்ம போட்டு தடை பண்ணிட்டே. அடுத்த கேள்விங்க. இப்ப வந்த கேள்விங்க. சில சிந்தனைகள் நானாக செஞ்சுட்டேனா அல்லது தானாக வந்ததா என்ற வித்தியாசம் எனக்கு தெரிவதில்லை. இந்நிலை எப்படி ஏற்படுகிறது, என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரி அப்படி ஒரு வந்து டவுட்ஃபுல்லா இருந்தாலே தானா வந்து எடுத்துக்கணும். அதாவது வந்து தானா வந்துதான் நானா சிந்திச்சனான்ட்டு ஒரு டவுட் வந்துனாலே தானா தான் வந்துட்டு எடுக்கும். நிச்சயமா தெரிஞ்சுன்னு சொன்னா மட்டும்தான் அது நாமளா சிந்திச்சோன்னுட்டு எடுக்கும். நிச்சயம் இல்லாம இருக்கிறது எல்லாமே தானா வருது. நன்றிங்க. ஐயா, இன்னொரு கேள்வி கேட்டுருக்காங்கய்யா. ஈஸ்வரி லக்ஷ்மணன் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ்ல படிச்சிடறாங்க. ஆஃப்டர் கெட்டிங் கிளாரிட்டி ஃப்ரம் ஐயாஸ் பாத், there is no need of meditation and yogic practice for me. I cannot sit. I'm going on doing whatever I want. Is this correct way? அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த ஃபோன் இங்கே கையில் இல்லை, அதனால அதை பார்க்க முடியல. இன்னொரு தடவை சொல்லிருங்க, அதான் தமிழ்ல சொல்லியிருக்கேன் சொன்னா. சரிங்க, ஒரு நிமிஷங்க. இந்த கேள்வி நான் ஸ்கிரீனிங் கொண்டு வந்துடுறேன். ஐயா, இதுக்கு உங்களை படிச்சதுனால இவங்க கிளாரிட்டி இவங்களுக்கு வந்திருக்குங்கய்யா. சரி. அவங்க வந்து ஆனாலுமே அவங்க சும்மா உட்கார முடியறதில்ல. ஏதோ ஒன்று உடல் வழியாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இது கரெக்டுங்களா? இல்லை நம்ம காலையில வந்து நம்ம யோகாசனா அல்லது மெடிடேஷன் அந்த மாதிரி தானே பண்ணலாமா? இது யாராவது இவருதான் கேட்கிறாரா? ஐஸ்வரி லக்ஷ்மணன். இதுல வந்திருக்கு. இது பிரவாகம் 1 குரூப்ல வந்திருக்குங்க. அதான் இங்க நீங்க ஃபார்வர்ட் பண்ணலையோ? பாருங்க, பண்ணிக்கங்க. After getting clarity from Aya's path, there is no need of meditation and yogi practices for me. I can't sit. I am going on doing whatever I want. Is this the correct? Yeah. Especially during early, what can I do without any yoga or meditation? இப்போ இது வந்து நீங்க உடலுக்காக நீங்க செய்யறதெல்லாம் கடைசி வரைக்கும் செய்யத்தான் செய்யணும். இப்போ மனசுக்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது. இப்போ அதுமே கூட நீங்க வந்து சில வந்து உங்களுக்கு சிலவங்க இப்போ உதாரணமா ஒரு வேலையுமே இல்லை,
சும்மா உட்காந்து போர் அடிச்சு நீங்கள் டிவி பார்த்துட்டு போர் அடிச்சுட்டு இருக்கிறத விட நீங்கள் ஒரு மெடிடேஷன் கூட பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கலாம். அதை விட தப்பு கிடையாது. அதாவது மெடிடேஷனுங்கிறது வந்து நம்ம தவிர்க்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மூலமாக அவங்களுக்கு ஞானமாக ஏதோ கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுறணுங்கிறக்காக சொல்கிறவங்களுடைய மெடிடேஷன் மூலமாகவும் சில உணர்வுகள்லாம் ஏற்படும். நம்ம மனோதலைகளில் சில உணர்வுகள், சில அணுகுகள் எல்லாம் கூட ஏற்படத்தான் செய்யும். அதனால் அதை ஒரு நீங்கள் ரெக்ரியேஷன் மாதிரியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கூட பண்ணிக்கிடலாம். இந்த நோக்கத்துக்காக பண்ணலாம். ஞானத்துக்காகவோ லிபரேஷனுக்காக பண்ண தேவையில்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது, யோகாங்கிறது நம்ம உடலுக்கானது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணதான் செய்யும். ஏன்னா அது வந்து உடலை நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணதான் உடல் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக, உடலுக்கு வேண்டியது நீங்கள் கடைசி